Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, that is Indian Writing in English, and we are discussing Dr. B.R. Ambedkar's The Annihilation of Caste. 1936 publish பண்ணப்பட்ட அந்த புத்தகம் காஸ்டிசத்தை எராடிகேட் பண்றது எவ்வளவு ப்ராப்ளமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனுடைய ஆரிஜினை பத்தி சொல்லிட்டு வந்தாரு. இப்போ அதை அபாலிஷ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு பொதுவான ஒரு கருத்தியல் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்ட் சிஸ்டத்தை எப்படி சார் அழிக்கலாம் அப்படின்னா, இந்த காஸ்ட் இருக்கு, அதுல ஒரு படிநிலை இருக்கு, அந்த படிநிலையில மேல இருக்கிறத டச் பண்ணாம கீழே இருக்கிறதையும் எரேஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஒன்னாயிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல். இந்த கருத்தியல் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேல இருக்கிறத டச் பண்ணாம கீழே இருக்கிறத மட்டும் நம்ம கீழே இருக்கிறவனை மட்டும் மேல கொண்டு போகலாம் அப்படிங்கும்போது அந்த மேல இருக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே தானே இருக்கும். அப்ப நம்ம கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், காஸ்டிசம் மறையும். மேல இருக்கிற ஒரு சில ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு இந்த கீழே இருக்கிறவனுடைய அந்த அடையாளங்களை மட்டும் அப்படியே மாத்தி பண்ணுவோம் அப்படின்னா, மாத்தி பண்ணா அவனுக்கு என்ன அடையாளம் கொடுப்பீங்க? அப்ப இது ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஓகே, இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு இன்டர் காஸ்ட் டைனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நிறைய பேர் முன் வச்சாங்க. எல்லா சாதியினரும் ஒன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காமனான ஒரு நாள்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னா, வெறும் சாப்பிட்றதால மட்டும் ஒரு நாள்ல ஒன்னா ஒரே பந்தியில சமபந்தி அப்படின்னு ஒரு கான்செப்ட். சமபந்தினா எல்லா சாதிக்காரவங்களும் ஒன்னா உட்காருவாங்க, எல்லா மதத்தவரும் ஒன்னா உட்காருவாங்க. அப்படி உட்கார்ந்து சாப்பிட்றதுனால மட்டும் சாதியத்தை அழித்து விட முடியுமா அப்படின்னா முடியாது. இது பத்தாது. ஏன் பத்தாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதிய உணர்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். சாப்பிடும்போது கூட அந்த உணர்வு இருக்கும். பக்கத்துல இருக்கிறவனை சகிச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம், அவனை தோட திரும்பி பார்க்காம சாப்பிடுவோம். அப்ப இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. இப்ப சரியான அணுகுமுறையா எது இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு, இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான் சார் சரியான வழி. ஏன் அப்படின்னா, இந்திய திருநாட்டுல எது பெருசா மதிக்கப்படுகிறது அப்படின்னா சாதியம் மதிக்கப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு சாதியும் பியோர், அந்த சாதியினுடைய ரத்தம் புனிதமானது. இந்த சாதியினுடைய ரத்தம் மற்ற சாதியினுடைய ரத்தத்தோடு மிங்கிள் ஆகக்கூடாது. மிங்கிள் ஆச்சுன்னா என்ன ஆயிடும், பொல்யூஷன் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது இதை மாறணும் அப்படின்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடக்கணும். சாதியம் அளிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்றோம், இந்த சாதியை சேர்ந்தவன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துலயும் நம்ம ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போகும்போது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ல நீ என்ன சாதின்னு கேட்குறான். அப்பா இந்த சாதி, அம்மா இந்த சாதி, எங்க தாத்தா இந்த சாதி, பாட்டி இந்த சாதி, எனக்கு எந்த சாதின்னு தெரியலன்னு ஒருத்தன் நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சாதிய முறியடிப்பு. அதுக்கும் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. சாதியற்றவர் அப்படின்னே ஒரு சாதி உருவாக்கிட்டாங்க. இல்ல இந்த சாதி மறுப்பாளர்னு ஒரு சாதி உருவாயிடுச்சு. அந்த சாதிக்குன்னு ஒரு சில வாழ்வியல் முறைகளை கொண்டு வந்துட்டாங்க. இவன் ஜாதி இல்லாதவன்டா அப்படின்னு அது ஒரு ஜாதி குரூப்பா மாத்தி விட்டுட்டாங்க. அப்ப இந்த சாதியை பத்தியே யோசனை இல்லாத அளவுக்கு எல்லாரும் என்ன பண்ணணும், ஒரே குலமாக மாற வேண்டும். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இவர் சொல்றாரு, இந்த சாதியத்தை என்ன பண்ண முடியாது, ஒரே நாள்ல மாற்ற முடியாது, ஒரு வருஷத்துல மாற்ற முடியாது, அதுக்கு பல யுகங்கள் தேவைப்படும். அப்ப இவர் அதுக்கு ஒரு மெட்டஃபர் இங்க சொல்றாரு. இந்த சாதியத்தை தூக்கி பிடிக்கிறது எது அப்படின்னு கேட்டா இந்த வேதங்களும் சாஸ்திரங்களும் தான். ஆனா இந்த வேதங்களும் சாஸ்திரங்களும் ரேஷனல் ஆனது கிடையாது. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ரீசன். இது ஒரு கட்டமைப்பில் ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்டது. இது அரசியல் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அதனால இந்த ஒரு வேதங்களும் சாத்திரங்களும் தூக்கி பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காஸ்டிசத்திற்கு ஒரு டைனமைட் வச்சாகணும். என்ன பண்ணணும், ஒரு டைனமைட் வச்சு இதையும் அதையும் பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சில ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் என்ன பண்ணுது, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை வலியுறுத்துகிறது, அடிக்கோடு எடுக்கிறது, அண்டர்பின் பண்ணுது. அப்ப அந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்டை நம்ம சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறார். அதனாலதான் இந்த டெக்ஸ்டை கான்ட்ரவர்ஷியல் டெக்ஸ்ட்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த ஜத்பத் தோடக் மண்டல் என்ற அமைப்பு இந்த
புத்தகத்தினுடைய கருத்தியல்ல கொஞ்சம் மாற்றம் பண்ணுங்க, இந்த ஸ்பீச்சில் சேஞ்சஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. ஆனா அம்பேத்கர், நான் யோசிச்சது, நான் ரிசர்ச் பண்ணது கரெக்ட், அதனால நான் அதை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்போ சாதியத்தை நம்ம முறியடிக்கணும்னா அதுக்கு எஃபெக்டிவான முறை என்ன அப்படின்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் எப்ப சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் லெவல்ல, சோசியல் லெவல்ல, நேஷனல் லெவல்ல அதற்கு அங்கீகாரம் வேண்டும். கவர்மெண்ட் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், நிறைய இன்சென்டிவ் கொடுக்கணும். நல்லா திருமணம் பண்ணிக்கிறியா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்றவனுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொன்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது இன்டர்காஸ்ட் பண்ணுவான். அப்ப இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்து போக போக இந்த காஸ்ட் கான்சியஸ்னஸ் குறைஞ்சு குறைஞ்சு எல்லாம் பினான்சியலா ஈக்குவலானா போதும் அப்படின்னு நினைப்பான். அந்த ஜாதியம் என்பது மறைந்து போகும் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை முன்வைக்கிறார். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இதுதான் அவர் மெயினா வச்சிருக்கிறது. அந்த ஐடியா எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் டீச்சர்ஸ்?